Ellarkum vanakkam, virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. There are chances that in the video la na romba loud ah pesuvente. I've started learning how to swim. The truth is எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்விம்மிங் பூல்னால் ஒரு பயங்கர பயம். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும்போது ஒரு வாட்டர் தீம் பார்க்கு போனேன். அப்போது தண்ணியில் ஆட்டோமேட்டிக்காக குதிச்சா ஸ்விம்மிங்லாம் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டாக வரும் அப்படின்லாம் நினச்சி ஒரு மிஸ்கால்குலேஷனில் மண்டை போய் டைல்ஸை இடித்து அந்த மாதிரி ஒரு ட்ராமடைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வயசு வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தாருன்னா அவர் கூட நான் ஸ்விம்மிங் பூலில் போவேன். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலுக்கு போகாமலே இருந்தேன் பிகாஸ் ஐ பிகேம் ரியலி ஃப்ரைட்டன்ட் ஆஃப் த வாட்டர். அண்ட் இப்போ ஆஃப் லேட் நம்ம கொஞ்சம் ஹைட்டு வந்துட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே பூலில் நம்ம நின்னா கூட தண்ணி வந்து என்னோட செஸ்ட்டுக்கு கீழே தான் இருக்கும்னா நிற்பேன், அவ்வளோதான். மேக்ஸிமம் காலை வைப்பேன். பட் மற்றபடி யாராவது என்னை தள்ளி விடுறதோ இல்லை அதெல்லாம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம் எப்போவுமே இருக்கும். அண்ட் தண்ணியில் இருக்கும்போது கூட அந்த எட்ஜை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்பேன். சென்டரில் போகிறதுக்கு கூட பயம். யாராவது என்னை ராகவில் என்னை தூக்கிக்கிட்டே போனாருன்னா அப்படியே அலேக்கா வருவேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் இட் வாஸ் கெட்டிங் ஸ்லைட்லி பெட்டர். அண்ட் மை மதர்-இன்-லா செட், நக்ஷு கண்டிப்பாக இட்ஸ் லைக் அ லைஃப் ஸ்கில், நீ கற்றுக்கோ. ஏன்னா அவங்களும் வந்து ஷி டிடன்ட் லேர்ன் இட் when she was a kid. அவங்க இன்ஃபேக்ட் என்னோட பிரதர்-இன்-லா ஆர்யாலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஷி டிசைடட் டு கோ அண்ட் லேர்ன் ஹவ் டு ஸ்விம். ஸோ ஷி என்கரேஜ் மீ அண்ட் ஷி செட் கண்டிப்பாக யூ கேன் டூ இட் அப்படின்லாம் சொன்னதுனால ஐ டிசைடட் டு கோ ஃபார் ஸ்விம்மிங் கிளாஸஸ் அண்ட் ஐம் லேர்னிங் ஹவ் டு ஸ்விம். இன்னைக்கு வந்து ஐ ஓவர் டிட் இட். ஏதோ நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்லாம் சொல்லி என்னென்னவோ பண்ணும்போது பயங்கரமாக காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. அது வந்து என்ன பண்ணணும்னு நான் கேட்டதுக்கு அப்படியே விடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால அப்படியே விட்டேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சம் ஹியரிங் லாஸ் இருக்கிற மாதிரி நான் பேசுகிறதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்குது. லைக் தண்ணிக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு எப்படி கேட்கும், நான் இன்னும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே என் காது ஃபீல் ஆகுது. ஸோ ஆனாலும் இந்த வீடியோ ஒன்று வந்து நான் இன்னைக்கு எடுக்கணும் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி ரெகுலர் அப்படிங்கிறதுனால டிசைடட் டு சிட் டவுன். ஸோ மைக் இருக்குது, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கேட்கும். ஆனால் ஜென்ரலாக என் மைக் வந்து இந்த லெவலில் தான் டான்ஸ் ஆடும். ஆனால் இன்னைக்கு இந்த லெவலில் டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் சைக்கலாஜிக்கலி நமக்கு தோணும்ல அப்படிங்கிறதுனால இருக்குங்க. எனிவேஸ் இதுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது. திஸ் வீடியோ இஸ் அ கம்ப்ளீட் unnecessary பியூட்டி ஹால். இந்த பியூட்டி ஹால் லைக் நான் ஏன் பண்ணேன்னா, ஏன்னா நான் யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கணும்ன்ட்டு அரைச்ச மாவை தான் நான் எப்போவுமே அரைப்பேன். அதே ஃபார்மேட் தான். கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் இருக்கும், குக்கிங் வித் வீடியோஸ் இருக்கும், இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் இருக்கும். இல்லைனா ரேண்டமாக ஏதாவது ஒரு என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு ஹாப்பனிங்கான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட ஃபார்மேட்டாக இருந்திருக்கு. இது வந்து அறியாமல் ஒரு விஷயம் நடந்துடுச்சு, அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் என்னோட கெட் ரெடி வித் மீ வீடியோஸில் நான் உங்களுக்கு அதே ப்ராடக்ட்ஸை காட்டிகிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி லைக் யூனோ எனக்கு அவ்வளோவா யாரும் ஸ்பான்சர்லாம் பண்ணுறது இல்லைங்க. அவ்வளோவா இந்த லைக் யூனோ மேக்கப் அனுப்புறதுலாம் கிடையாது. எல்லாம் சொந்த காசு போட்டு வாங்குறதுனால அப்பப்போ பார்த்து வாங்குவேன். இருந்தாலும் some of the most frequent questions that you guys ask me is, are there more budget friendly alternatives? நான் எப்போவுமே அந்த ஆங்கிளில் யோசிக்கவே மாட்டேன் about makeup and skin care because இதுவும் நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து I always see value for money. ஸோ நிறைய பைசா போட்டால் கூட அதில் வந்து நல்ல குவான்டிட்டி இருக்கா, நமக்கு ரொம்ப நாள் அந்த ப்ராடக்ட் வருமா, செகண்ட்லி அதோட லாங் எக்ஸ்பைரி இருக்கான்னு நான் விசாரிப்பேன். அப்புறம் மூணாவது வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ், லைக் கொஞ்சோண்டு ப்ராடக்ட் போட்டால் கூட அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா தென் there's obviously value for money அப்படிங்கிறதெல்லாம் certain things. That's how I buy my skin care or makeup or basically any product in my life or any purchase in my life ன்னு வச்சுக்கோங்களேன். But I do understand that it will be so amazing if I could create similar looks for a cheaper price. Not just for you but for me myself. So அதனால நான் வந்துட்டு அந்த ஒரு ஆங்கிளில் யோசிச்சு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். மற்றதெல்லாம் கொழுப்பெடுத்து போய் ஷாப் பண்ணுவாங்கல்ல, நீங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்ல, அதுலேயே இண்டல்ஜ்டுங்க. சிலதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. பட் இருந்தாலும் இது என்ன ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்களே, வாங்க இதையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பர்ச்சேசஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் காட்டுறேன். ஐ திங்க் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சம் எசென்ஷியலாக எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். So the first thing that I purchased is this. இது வந்து இருங்க, இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லேருந்து நான் எடுத்துடுறேன். இது என்னன்னு தெரியுதா? Ladies or people with piercings will know what this is.
இது வந்து ஒரு பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸ்ல ஒரு இந்த மாதிரி பாருங்களேன், 5 6 ஓகே 6 to 12 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் இயரிங்கோட ஸ்டாப்பரோ பேக்கோ என்ன நம்ம கூப்பிடுவோமோ அதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே இந்த 6மே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஆர் பிளாஸ்டிக் அந்த அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருக்கு. இந்த சைடில் வந்து மெட்டல். இது வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதோட எக்ஸாக்ட் பேர்லாம் எனக்கு தெரியல. இது வந்து ஒரு ரப்பர் வச்சது, இது வந்து ட்ரெடிஷ்னல் முன்னாடி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது, இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சில கம்மல்ஸில் வர்றது. இதில் எல்லாமே வந்து புஷ் டைப். ஸோ எதுவுமே ஸ்க்ரூ கிடையாது, எல்லாமே புஷ் டைப்பில் மாதிரி இருக்கும். ஓ, நான் ரொம்ப மேலே தூக்கிட்டேனோ, இப்போ தெரியுதா? ஸோ எல்லாமே வந்து புஷ் டைப் மாதிரி. இது ஏன் நான் வாங்கினேன்னா, ஆஸ் யூ நோ, நான் வந்து என்னோட ஆக்சசரிஸ் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காட்டணும், ஒரு வீடியோவாக போடணுங்கிறதுக்காக ஃபுல்லாக இத்தனை வருஷம் நான் ஆங்கரிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டைம்லேருந்து நான் வாங்கின எல்லா கம்மல் ஜிமிக்கி அஃப்கோர்ஸ் நிறைய கொடுத்தாச்சுங்க. அதெல்லாம் சம்டைம்ஸ் ஏன் கொடுத்தேன் இப்போ ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் சிலதெல்லாம் நான் யோசிப்பேன், இப்படி ஒரு நம்மக்கிட்ட இருந்ததே அது காமிக்கலாமேன்னா ஒரு ஒரு ஃப்ளோவில் நான் கொடுத்துட்டு இருப்பேங்கிறதுனால. பட் ஐம் ரியலி ஹாப்பி தட் நான் கொடுத்தவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்கன்னா. ஸோ எவ்ரி திங் இஸ் குட். பட் இருந்தாலும் அந்த ஆக்சசரிஸ் கலெக்ஷன் உங்களுக்காக காட்டணுங்கிறதுக்காக சில ஆர்கனைசேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போதான் ரியலைஸ் தட் நிறைய கம்மலுக்கு வந்து இந்த பேக் தான் ஈஸியாக நமக்கு தொலையும். ஒன்று கழண்டு விழுந்துரும், இல்லைனா ஒரு கம்மல் ஃபிட்டாக இருக்காது, நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருப்போம். அதனால சில கம்மல்லாம் பேக்கே இல்லாமல் இருந்துச்சு. கோர்ஸ் இப்போ கூட அது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் சும்மா தேடி பார்ப்போமேன்னு தேடி பார்த்தேன் அமேசானில். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் I felt really silly that if I don't buy it because I see so much use for it. நம்ம உட்காந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாமல் நம்ம டக்குன்னு ஒரு இயரிங் போடணும்னு நினச்சோம், ஆனால் அதுக்கு பேக் இல்லைன்னா நம்ம இதுலேருந்து ஓப்பன் பண்ணி இதுலேருந்து பேக் எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். I haven't used it yet but I bought it and it's not very expensive. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், சேல் இருந்தால் சூப்பராக வாங்கிக்கோங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எசென்ஷியல் ஐட்டமாக நான் பார்த்தேன். பிகாஸ் எசென்ஷியலை தாண்டி இட்ஸ் சம்திங் தட் வில் மேக் யுவர் லைஃப் வெரி ஈஸி. லைக் சி எசென்ஷியல்ஸ் ஒரு கேட்டகரி, லக்ஸுரி ஒரு கேட்டகரினா, ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு கேட்டகரி என் லைஃப்பில் நான் எப்போவுமே யோசிச்சுப்பேன். லைக் யூனோ, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிறதுக்கான பொருள். இட்ஸ் நாட் ரியலி லிவிங் அ லக்ஸூரியஸ் லைஃப் பட் இட்ஸ் சிம்பிளி லைக் யூனோ, ஒரு விஷயத்தை நம்மளால எஃபிஷியண்டாக பண்ண முடியும்னா, சன் இஸ் செட்டிங், ஸோ இந்த மாதிரி சூரிய பகவான் மேலே வந்துட்டே இருப்பார், அங்கே கீழே போயிட்டே இருப்பார். ஒரு சீசா விளையாடுவாங்க இப்போ. ஸோ இந்த பிரைட்னஸ் வந்து என் ரூமில் அப்படியே ஏற 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 சன் இறங்க 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 அப்புறம் போயிடுவார், இதுவும் மேலே போயிடும், ராத்திரி ஆகிடும். ஸோ இந்த ஃபிசிக்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இது நான் வாங்கியிருக்கேன் பிகாஸ் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் கேட்டகரி, இட்ஸ் நாட் அ லக்ஸூரியஸ் கேட்டகரி, that category that makes my life easy. And இந்த கேட்டகரியில் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா யோசிக்க மாட்டேன். பிகாஸ் if it makes my life easy, I feel like you live only once. So we should do things like make sure our house, everything around us is kind of making our life easy. அடுத்துதான் நான் அமேசானில் ஒன்று வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி நானே ஒரு ரீல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கினேன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டிப்பிக்கலி நான் சீரியலுக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்த டைம் இதை வாங்கியிருந்தேன்னா இது எனக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி ஒரு லிப் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலி பார்க்க ரொம்ப கருப்பாக தெரியுதுங்க, பட் இது ஆல்மோஸ்ட் ஒரு கிளியர் ஜெல்லி மாதிரி இருக்கும். இது வந்து இட்ஸ் நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ சிலிகான் பபிள். இட்ஸ் லைக் அ சிலிகான் பபிள். இதோட பர்பஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னோட வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் ஷேட்ஸை மிக்ஸ் மேட்ச் பண்ணும்போதெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் நிறைய லிப்ஸ்டிக்ஸை வந்து என் கையால் இப்படி 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 பண்ணிப்பேன். ஸோ தட் எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ண முடியும். அதை வந்து நல்லா ஒரு மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம லிப்ஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அது ஃபிங்கர்ஸில் பண்ணுறது தான் பெஸ்ட், விச் இஸ் வெரி குட் அண்ட் ஈஸி, எல்லாமே ஓகே. பட் சம்டைம்ஸ் when we're outside and we can't trust if our fingers are clean, appo we can use this tool. So all it does is you can just smudge your lipstick and you can just wipe it off, clean it off, use a makeup remover. It's like very easy to clean and handle and everything and very handy. இது சப்போஸ் சீரியல் டைமில் இருந்திருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் அப்போ அடிக்கடி என் கை அழுக்காகும், நான் ஏதாவது சாப்பிட்ருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுலாம் வெறும் லைக் மீல்ஸுக்கு முன்னாடி தாங்க ஹேண்ட் வாஷ். அது கூட சங்கீத மீறையெல்லாம் பண்ணாங்கன்னா நான் பண்ணுவேன். இல்லைனா நான் வந்து ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, என்ன கை அலம்பாமல் சாப்பிட்டாதான் நமக்கு வந்து இம்யூனிட்டிலாம் பில்ட் ஆகும்னு ஒரு கேவலமான கான்செப்டில் இருந்தேன். டோன்ட் ஃபாலோ மீ.
பட் இட்ஸ் ஆல் சோம்பேறித்தனம் which I don't have anymore. லைட்டா வயசு ஆக ஆக உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கஷ்டம். ஸோ சோம்பேறித்தனம் பார்க்காம இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது. பட் சின்ன வயசுல நான் சத்தியமா கை கழுவிட்டுலாம் சாப்பிட்டதே கிடையாது. ஓகே, சம்டைம்ஸ் ரொம்ப டர்ட்டியா பார்க்க டிஸ்கலர் ஆயிடுச்சுன்னா ஓகே, பட் மீலுக்கு முன்னாடி கை அலம்பிக்கணும்லாம் பண்ணவே மாட்டேன். ராகவ்லாம் டில் டுடே சாப்பிடணும்னா கை வாஷ் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிடுவாரு. அவர்லாம் ஹீஸ் கிரேட், நாட் லேசி இன் தட் ஆஸ்பெக்ட். பட் எனிவேஸ், ஸோ அந்த மாதிரி நான் கை அலம்பாத டைம்லலாம் ஐ ஃபீல் திஸ் குட் ஹவ் பின் ஸோ யூஸ்ஃபுல். பட் ஈவன் நவ் திஸ் இஸ் சம்திங் ஐ வுட் லவ் டு கேரி இன் மை டச் அப் பேக் ஆர் the bag that I carry outside. எல்லாமே it'll be really good. You never know when it can be handy, and again it wasn't really expensive. So again, it's an item that is maybe unnecessary. Okay, இப்போ let's move on to like our beauty products. I think இது ரெண்டு மட்டும் தான் நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். இன்னும் ஒரு ஐட்டம் வந்து எனக்கு மலேசியால இருந்து வந்துச்சு. ஸோ நான் லோஷ்னி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 ஓகே 2 ஐ ஷேடோ பேலட் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அவங்களே தான் இதுவும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்க மலேசியாலேருந்து வரும்போது என்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்போ நான் என்னெல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் இது வந்து இட்ஸ் அவைலபிள் இன் இந்தியா இட் செல்ஃப். நைக்கால இப்போ ஃபென்டி பியூட்டி இஸ் அவைலபிள். ஸோ ஹாப்பியாக நான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க்கும் கொடுக்குறேன் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கைஸ் கேன் ஆல்சோ பர்ச்சேஸ் இட். பட் ஐ காட் இட் ஃப்ரம் மலேசியா பிகாஸ் மேக்கப் டென்ஸ் டு பி ஸ்லைட்லி சீப்பர் தேர். அண்ட் ஐ டோன்ட் நோ, நான் இந்த லிஸ்ட் வந்து முன்னாடியே போட்டு வச்சிட்டேன் ஃபென்டி பியூட்டி சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால இந்த லிஸ்ட்ல நான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பிளாட்டிங் பவுடர் மாதிரி. இது இன்விசி மேட்னு சொல்றாங்க. இட்ஸ் இன்ஸ்டன்ட் செட்டிங் பிளாட்டிங் பவுடர் பை ஃபென்டி பியூட்டி. அகேன் ஐவ் ஹர்ட் இதுக்குள்ள ஒரு குட்டி பவுடர் பஃபும் கொடுத்துருக்காங்க which I've just kept, and there's also a mirror. இது வந்து doesn't have any sort of a color or pigmentation or something like that, but as the name or the description suggests, இது வந்து உங்க மேக்கப்பை கொஞ்சம் மேட் ஆக்கும். அண்ட் ஒரு blotting powder, like for example எனக்கெல்லாம் வந்து இந்த T zone and இந்த chin area tends to get a little oily. அது வந்து ஓரளவுக்கு பார்க்கும்போது wow glowing skin அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Sometimes கொஞ்சம் overboard ஆச்சுன்னா there'll be something sometimes I'll just want to blot my face, but ஒரு compact powder-ஓ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டோன்னா, இப்போ நான் கான்டோர் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே என்னோட காம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அப்போது அந்த கான்டோர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிடும். பிகாஸ் காம்பேக்ட் பவுடரில் ஓரளவுக்கு அந்த ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனோ கலரோ ஏதாவது ஒன்று இருக்கும். சேம் வித் மோஸ்ட் லூஸ் பவுடர்ஸ். அண்ட் சப்போஸ் அது எதுவுமே இல்லாத டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர் நீங்கள் கேரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் வெரி ஹேண்டி. பிகாஸ் இந்த லூஸ் பவுடர் டப்பா நம்ம ஷேக் பண்ணிட்டோன்னா ஓப்பன் பண்ணும்போது ஏகப்பட்ட பவுடர் வெளில வந்துடும். ஸோ அதனால அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐ ட்ரைட் திஸ் Innisfree blotting powder as well. That's also really good. பட் அதில் ஒரு நல்ல ஒயிட் காஸ்ட் வரும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு டப் 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 பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த எஃபெக்ட் இல்லாமல் நல்லா வரும். அதை தாண்டி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை திஸ் அவுட். இது கண்டிப்பாக அடுத்த ஏதாவது ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ பண்ணும்போது we will use it and see how it works. But it has really good reviews, so I don't think it's going to be disappointing. பட் இது வந்து it came from Malaysia. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இட்ஸ் a combination of Tira as well as Nykaa. I like both these apps. Of course, Nykaa is like my go-to app. Like subconsciously நான் ஏதாவது ஒன்று மேக்கப் பற்றி தெரிஞ்சுக்கணும், அது அவைலபிளாக இருக்கா, அதோட ரிவ்யூஸ்லாம் படிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்லி my hands move to Nykaa. பட் சம்டைம்ஸ் நைக்கால ஆஃபரே இல்லைன்னா அப்போ நான் டீரால போய் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் டீரால வந்து தேர் கம்பெட்டிட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லைங்களா. ஸோ அதனால இவங்க ஆஃபர் கொடுக்குற நேரத்தில் அவங்களும் கொடுப்பாங்க, இல்லை கொடுக்காத நேரத்தில் இவங்க ஆஃபர் வச்சுருப்பாங்க, இல்லை சம் காம்பினேஷன்ஸ் யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். அண்ட் ஐ ஃபீல் லைக் it takes like 2-3 seconds. நீங்கள் ரெண்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதே ப்ராடக்ட்டை இங்கேயும் தேடலாம் அங்கேயும் தேடலாம், எதில் ப்ரைஸ் பெட்டராக இருக்கோ அதை வாங்கிட்டு போகலாம். ஸோ அதனால் there is no bias between both of these apps. பட் எனக்கு எதில் ஆஃபர் நல்லாயிருக்கோ அதுலேருந்து நான் வாங்கியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து 600 rupees டேக் இருக்கிறதுனால டக்குன்னு ப்ரைஸை சொல்லிட்டேன். இது வந்து ஃபே பியூட்டியோட SPF ஜூஸ். இட்ஸ் அ சன்ஸ்க்ரீன், பட் திஸ் இஸ் நாட் மை சன்ஸ்க்ரீன், இட்ஸ் ராகவ் சன்ஸ்க்ரீன். த ரீசன் திஸ் இஸ் ஆக்சுவலி மை செகண்ட் டியூப். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டியூபை ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ டியூப் ஐ டெஸ்டட் இட் அவுட் ஆன் மை செல்ஃப். இது வந்து த ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் sunscreen especially is it doesn't have white cast, but அது வந்து இப்போ ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. நிறைய சன்ஸ்கிரீன்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை நம்ம ஃபேஸில் ரப் பண்ணாலே அதில் ஒயிட் காஸ்ட் இல்லாமல் இட் பிகம்ஸ் பிரிட்டி மச் ஆர் ஸ்கின் டோன் வச்சுக்கோங்களேன்.
அதை தாண்டி this is very very light. இது ஒரு cream கூட இல்ல, ஒரு மாதிரி வாட்டரியா இருக்கும். The consistency is really good and இது நம்மளோட ஸ்கின்ல போட்டு நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் it becomes almost completely matte, which I think is great for men, especially people like Ragab, where Ragab doesn't like a lot of shine on his face, or for people to come up to him and be like என்ன போட்டிருக்கீங்க மூஞ்சில. Obviously like that's not a conversation he wants to have in his work life. So அதனால அவருக்கு கண்டிப்பா sunscreen is an essential thing. நான் ஊரையே sunscreen போடுன்னு சொல்லும்போது புருஷனுக்கு போடலைன்னா what does that mean இல்லை. ஸோ அதனால I tested this out. I loved it. half a tube நான் காலி பண்ணிட்டேன். சரி எனக்கும் எந்த ஸ்கின் ரியாக்ஷனும் வரல, இட்ஸ் குட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் I gave it to Raghav to start using and he has also absolutely loved it. And in fact அவரே வந்து என்கிட்ட சொன்னார், இது காலியார் மாதிரி இருக்கு, இன்னொன்று வாங்கலாமா நம்ம, இல்லை இது ஈஸியாக கிடைக்குமான்லாம். I was like good job because that's something I had to train him. Okay, நான் எப்போவுமே ஒரு பேக்கப் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பேக்கப் இருந்தால் தான் எனக்கு நிம்மதி. அது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் டெல் ஹிம், ராகவ் எப்படி தெரியுமா, நக்ஷு இது காலி ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட முந்தானேத்தே சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்பாரு. தென் ஐ ட்ரெயின்ட் ஹிம் and I said இல்லை, அது வந்து ஒரு 10% 15% இருக்கும்போதே நீங்கள் என்கிட்ட சொன்னால் தான் என்னால் வந்து பிளான் பண்ணி வாங்க முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ் வி கெட் ஆன்லைனில் வாங்கினா அது ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2 days நம்ம மைண்ட் வச்சுக்கிட்டா தான் அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷன்ஸாக இருக்கும். ஸோ அதனால அவர் கரெக்டாக சொன்னதுனால அவருக்காக இந்த ஒரு ஃபே ஸ்கின்னோட SPF 50+ PA++++ இருக்கு. இட்ஸ் for all skin types and everything. It's a really good sunscreen. So இது நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து நான் சன்ஸ்க்ரீனே வாங்க வேணாங்க because I work with so many brands that send me sunscreens. That's one thing I'm so happy about, and they're all really good, especially like Dr. Sheth's sunscreens ellaam I've spoken about it so many times. I also like Dermaco or purple color sunscreen, which is what I'm using regularly these days. I love it. It's really good. எங்க அம்மாவையும் அந்த vitamin C sunscreen வந்து நான் ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். அவங்களுக்கும் அம்மா ப்ளீஸ் ஸ்டார்ட் யூசிங் சன்ஸ்கிரீன் வந்து எங்கள் அம்மா வெளில போனால் தான் போடுவாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. நடுவில் கொஞ்ச நாள் விட்டே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். But இப்போ I've started telling her வீட்டில் இருந்தால் கூட to wear sunscreen. All she also really likes the vitamin C sunscreen. So this is a good time, you know, to live because I feel like we have a lot of good sunscreen options and we're not spending a bomb. Because நான் காலேஜ் படிக்கிற டைமில் I remember I used to buy these sunscreens and I don't want to name them, but அது வந்து மெடிக்கேட்டட் சன்ஸ்க்ரீன்லாம் சொல்லி பெத்த பைசா என்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஒரு டியூப் used to be like around 3,000 rupees and they made me believe that was the only sunscreen. Maybe it was also, but like the only good sunscreen என் ஸ்கின்னுக்கு அதான் சூட் ஆகும்ட்டு. And I used to apply it every day, like twice. Morning ஒரு தடவை, காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அப்போவும் இருட்டு இருக்காது. ஸோ again I would use the sunscreen. ஸோ அப்படி இருந்துச்சு. ஆனால் ஐம் ஸோ கிளாட் தட் நவ் தட்ஸ் சேஞ்ச்ட். அண்ட் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன்ஸ்க்கு தீஸ் பிராண்ட்ஸ் லைக் டாக்டர் ஷெத், ஃபே அண்ட் டெர்மாக்கோ and stuff like that have really good sunscreens. So thank God. And அடுத்ததா let's move on. இன்னொரு brand that I'm starting to be really curious about because of reviews that I see online and so many reels and shots is Foxtail. So Foxtail brandலயும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் made me very curious, like that vitamin C serum, and I think இவங்க கிட்டே ஒரு sunscreen stick இருக்குன்னு நினைக்கிறேன். Anyway, so அந்த பிராண்டுக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி I thought let me just test out their moisturizer, because moisturizer is the easiest thing. Like first of all, it's actually one of their lesser expensive products. So இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பிராண்ட் ஓட குவாலிட்டி எப்படி இருக்கு, இது என் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்னொன்னா வாங்கி ட்ரை பண்ணலாம் இந்த பிராண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு I've just entered the Foxtail market. So இது வந்து aquamarine oil free moisturizer, calms and soothes acne, boosts hydration and prevents spots. இதுல வந்து marine algae, hyaluronic acid and niacinamide இருக்கு. Okay, I will have to read a little bit more about this brand because marine algae, I don't know how, if they do it ethically. Okay, it's vegan, cruelty free, paraben free, sulfate free. So it should be good, I think, because marine algae you know, people tend to farm it and do it ethically. Ilana, sometimes they can over farm it and that can you know, cause some imbalance in the ecosystem as well. How to use: apply evenly to the face and neck after cleansing, works great with acne. Okay, blah 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 blah, just usual. Okay,
இது வந்து நீங்க நைக்கால டைப் பண்ணி பார்த்தாலே இது உங்களுக்கு சொல்லும். ஸோ இட்ஸ் an oil free moisturizer and it's only 900 rupees. ஸோ எனக்கு oil free moisturizers தான் செட் ஆகும் rather than creamy ones because I don't have dry skin. I have pretty much like a combination skin that's closer to oily than dry. So என் skin வந்து கொஞ்சம் நான் ஒரு நல்ல ஹியூமிடிட்டியான ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனேன்னா ஸ்லைட்லி ஆயிலியாக மாறும் in these zones that I already told you about. But dry ஆகிறது is very 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 rare. So எனக்கு I need a lightweight moisturizer. That's exactly how Ragab Skin also works. So இது வந்து it comes in a tub. It's actually a pretty decent sized tub for the price. And இந்த மாதிரி ஒரு சீலும் இருக்கு அதுக்கு. It looks like hair gel. Can you see? It's like almost water. Hair gel. Smells very strong. எனக்கு actually face productsல fragrance இருந்தா லைட்டா பயம் வரும் because fragrance can irritate sensitive skin. So இதுல ஒரு fragrance வருதுல்ல, இது பார்த்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன், but it could sometimes give breakouts. So நான் வந்து face productsல except stuff like rose water because roseக்கு வந்து ஒரு natural scent இருக்கும், but அதை தாண்டி நீங்க யூஸ் பண்ற products especially face productsல சென்ட்டே இல்லாம நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா it's better because if you have sensitive skin breakouts வராம இருக்கும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இது நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததான் நான் ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோவில் ரே பியூட்டியோட அந்த இல்யூமினைசர் யூஸ் பண்ணேன் and then ஒரு லிக்விட் blush யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே தான் கன்சீலர் போடுறேன். That's become like my new sequence of steps. So my new sequence of steps for makeup has become using a liquid highlighter, then using a blush, and then starting with concealer, powder, and repeat the powder contour, powder blush, and powder highlighter if needed. So அந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு மாறினதுக்கு அப்புறம் I feel like I like my makeup better and I enjoy the process of wearing makeup and the products also pay off better. அந்த சீக்வன்ஸ்ல இருக்கும்போது நான் யூஸ் பண்ற லிக்விட் ஹைலைட்டர் அண்ட் லிக்விட் blush both are from Rare Beauty, which is what I dominantly use. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி நான் யூஸ் பண்றேன். ஸோ அதுக்கு it's obviously very heavy on the product. Rare Beauty is a great brand. It's a great investment. அந்த பிராண்ட்ல almost all the products I think நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, like liquid blush, liquid highlighter, even their lip oil is really good. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹெவி ஆன் த ப்ராடக்ட்னா கூட இட்ஸ் லைக் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு போட்டாலே நிறைய ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணலாம் அண்ட் there's a good pay off, long lasting. பட் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் மேக்கப்பே போடுவேன், எனக்கு வந்து ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் வேணும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் டு பி ரெடி இல்லை. ஸோ அதனால ஐ டிசைடட் டு எக்ஸ்ப்ளோர் a little bit. அண்ட் அப்போது நான் சும்மா ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கே பியூட்டியோட illuminating liquid caught my eye. இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி கிரேட் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ பாட் த ஷேட் ஷாம்பெயின்னா இட்ஸ் மோஸ்ட்லி ஒரு ரோஸ் கோல்டிஷ் டோன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஹைலைட்டர்ஸில் வந்து 3 டோன்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆக்சுவலி 4ன்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து சில்வர் டோனில் வரும், which is I will never ever recommend. I feel like silver tone when none of us have that sort of a skin tone or an undertone. Silver does not work with at least Indian skin tone, I can confidently say, I think. So adnala silver is something please stay away from, okay? Gold is okay if you have like a yellow undertone just like me. So enakella vandu yellow undertone irukradnala gold highlighters work, but sometimes if it's not the right color of gold adu vandu romba thaniya theriyum. இன்னொன்று வந்து பிரான்சர் மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் காப்பரிஷ் கலரில் இருக்கும், அதுவும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா இந்த சன்கிஸ்ட் லுக்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ சன்னில் நீங்கள் கொஞ்சம் போய் நல்ல சன் பாத்லாம் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டேன் லுக்கில் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷைன் வேணும்னாலாம் யூ கேன் யூஸ் தேட், விச் இஸ் ஆல்சோ நாட் சம்திங் ஐ ப்ரிஃபர் இன் மேக்கப். But the tone that I would totally recommend and is what I look for now ஒரு highlighter வாங்குறேன்னா is like a rose gold tone, which is pretty much what champagne or champagne pop, for example, பெக்கால ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹைலைட்டர். இப்போ பெக்கா இல்லைங்கிறதுனால ஸ்மாஷ் பாக்ஸ் அதை எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல பவுடர் ஹைலைட்டர். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஷாம்பெயின்ன்ற ஷேட் பார்த்துட்டதுனால நான் வாங்குறேன். பட் another thing in the makeup world is பேர் ஒரு மாதிரி இருக்கும், ப்ராடக்டோட கலர் வேறு மாதிரி இருக்கும். இது சில பிராண்ட்ஸில் நடக்கும். கேல ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் கோனா see. இது வந்து ஒரு பம்பில் கொடுத்துருக்காங்க, நிறைய ப்ராடக்ட் வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் லுக்ஸ் லைக். இங்கே அப்ளை பண்ணலாம். வாவ், இட்ஸ் ஸோ குட். Oh my god, it's so good. Actually அந்த ஷைன் தெரியுதா உங்களுக்கு? லைக் இந்த கையில் ஷைன் இல்லை பாருங்கள், இந்த கையில் ஷைன் இருக்கா? That's only because of that
that liquid highlighter. It actually blended so well, you know. நான் பார்க்க கூட வேண்டாம், எனக்கு அந்த ஃபீலிங்கே தெரியும். சும்மா சீக்ஸ்ல போட்டு பார்க்கலாமா? ஆக்சுவலி எனக்கு நேச்சுரலாகவே இங்கே கொஞ்சம் ஷைன் அடிக்கும். பட் எனிவேஸ் இட்ஸ் ரியலி குட், ட்ரஸ்ட் மீ. நான் ஒரு மேக்கப் லுக்கில் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா வரும்னு நினைக்கிறேன். நம்ம கூடிய சீக்கிரம் அது பண்ணுவோம். பட் ஐம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் நான் பார்க்காம ஆன்லைனில் வாங்கினே வச்சுக்கோங்களேன், which is again something that I tell you guys to never do, but I indulge sometimes. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அது கரெக்டாக வந்துடுச்சுன்னா ஒரு ஆனந்தம் இருக்குமே, nobody can like express that. இது வந்து it's for 950 rupees, still not like the most budget friendly one. And another brand that people recommended was this NY Bay brand. அது வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்ததுனால நான் டக்குன்னு வாங்கிட்டேன். இதை போட்டு ஒரு லுக் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஒரு லிக்விட் ப்ளஷ் ஆல்சோ ஐ வாஸ் லுக்கிங், பிகாஸ் அதுவும் நான் வந்து மை ஃபேவரட் இஸ் ரேர் பியூட்டி. ஸோ இன்னொரு கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஒன் இஸ் திஸ் பை ப்ராஷ் பியூட்டி. இது வந்து இட்ஸ் ஃபார் 750 rupees. ஐ லவ் திஸ் பேக்கேஜிங், இட்ஸ் ஸோ க்யூட். ஒரு கேண்டி மாதிரி இருக்கு பாருங்களேன். இட்ஸ் லைக் அ சாக்லேட். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரஷ்ஷோட தான் வரும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நான் நினச்சேன் இது வந்து ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட்டாக இருக்குமோன்ட்டு. பட் அவங்க லிப்புன்னு சொல்லவே இல்லை, லிக்விட் ப்ளஷ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஷ்ஷை வேணால், ஐ மீன் லிப்ஸ்டிக்கை வேணால் நீங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள், பட் ப்ளஷ்ஷை லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வாட் எவர் யூ புட் ஆன் யுவர் லிப்ஸ் யூ மைட் எண்ட் அப் கன்சியூமிங் அ லிட்டில் பிட் ஆஃப் இட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது சேஃப். எல்லா லிப்ஸ்டிக்குமே சேஃபான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் அந்த பிராண்ட் வந்து லிப்ஸ்டிக்குன்னு விற்குதுன்னா அது வாயில் போடுவோன்னு தான் விற்கும். ஆனால் ப்ளஷ்ஷுங்கிறது வந்து வாயில் போடுறதுக்காக விற்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வாங்கியிருக்கிற ஷேட் நேம் ஓகே கேரமல் கிளேஸ், அதுதான் நான் வாங்கியிருக்கிற ஷேட் நேம். சும்மா இதுலேயே ட்ரை பண்ணி பார்ப்போம். I feel this will also be really pretty. Just gonna blend it with my fingers and see. It's so pink. What is this? It's so pigmented. Actually, நான் ஒரு சைடு தான் போடணும்னு நினச்சேன். But because I applied too much product, I'm actually going to end up using it on this side as well. It's nice. It's too pink. Caramel glaze in both. I thought it'll again be like a very sunset coralish shade. But it's nice. It's very pink. கொஞ்சம் ஆனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். பட் பிளெண்டிங்லாம் நல்லா இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் மேக்கப் லுக்கில் போட்டதுக்கப்புறம் தாங்க அதோட ஃபுல் எஃபெக்டே நமக்கு தெரியும். ஸோ அதனால இதையும் நம்ம ஒரு மேக்கப் லுக்காக வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் வாங்கினது வந்து அகெயின் ஐ ஃபெல் இன் டு peer pressure. There was, I don't know, just one person or a group of people who kept telling me every time I speak about my love for lip balms, you have to try this lip balm, have to try this lip balm, have to try this lip balm, and I'm going to try it. இதுதான் ஹைஃபன் பிராண்டோட லிப் பாம் ரேஞ்ச். would you have expected that? I didn't expect I'll do it myself. நான் டிப்பிக்கலாக நக்ஷு வந்து ஒரே ஒரு லிப் பாம் வாங்கி நான் ட்ரை பண்ணிட்டு தான் 2-3லாம் வாங்குவேன். பட் இது வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த பிராண்டை பற்றி சொன்னதுனால ஐ தாட் ஓகே இதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணுவோம். இந்த பிராண்டில் வந்து 3 லிப் பாம் தான் இருக்குது போல இருக்கு. 3மே நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து வைட்டமின் இன்ஃபியூஸ்ட் பெப்டைட் லிப் பாம். இதில் 2 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் பீச் அண்ட் தி அதர் ஒன் இஸ் வெனிலா. These two are unopened, by the way, so a plastic shine therida. This one I've already opened and tried it, and it truly lives up to the mark. Idu vanda I will compare it with the Laneige Eau lip balm and maybe the Inde Wild Dewy lip tint. Inde Wild Dewy lip tint is also a phenomenal lip balm. It's great. It's too great in fact. But அது மாதிரியே அதுக்கு சிமிலராக இருக்குது இதுவும். பட் ஐ ஃபீல் லைக் அதில் வந்து த ஸ்லைட்லி மோர் குவான்டிட்டி. இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி தின் டியூப் வித் வெரி லெஸ், லைக் நிறைய ஸ்குவீஸ் பண்ணால் தான் கொஞ்சோண்டு அந்த டியூப்லேருந்து வெளியில் வருது. சில விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி. பட் இதை பற்றி ஃபுல்லாக நான் 3த்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். பிகாஸ் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரியலி டாக் டூ மச் அபவுட் இட். பட் it's good. It feels good. That first impression was definitely good. Adu na solren. So idu na vaangina. And with that we've come, I tried another thing also. I bought this Mama Earth lipstick. So இது வந்து it's actually from Anita Sampath vlogs. So Anita வந்து அவங்களோட வீடியோவில் இந்த லிப்ஸ்டிக்கை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அவங்கள நம்பி நான் இந்த லிப்ஸ்டிக்கை வந்து வாங்கியிருக்கேன். இது மாமா எர்த்தோட க்ரீமி மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். இது வந்து I bought it in the shade apricot top or apricot top number 6. Feels good. It feels very matte actually.
கிட்டத்தட்ட ஒரு மார்ஸ் லிப்ஸ்டிக் ஃபீல் வருதுன்னு சொல்லலாம். பட் மார்ஸ் வந்து ஒன் ஸ்வைப்லயே ஒரு பயங்கர பிக்மெண்ட் பே ஆஃப் இருக்கும். அது இதுல இல்ல. ஆனா இட்ஸ் குட். இட்ஸ் ரியலி குட். இட்ஸ் ஆல்சோ அ வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லிப்ஸ்டிக். கலர் இப்ப எனக்கு சரியா தெரியல because the sun is also setting. The brightness of my phone is also going haywire. But it feels good. It's a good feeling lipstick. And it's matte but not like ஐயோ I need a lip balm வாயெல்லாம் வறண்டு போகுது அந்த மாதிரி matte இல்ல. Comfortable matte தான். Is that what it's called? Creamy matte. Creamy matte, but it's also a comfortable matte. It's nice. Maybe I'll explore more shades in this lipstick as well. But I shouldn't, guys. I have so many lipsticks. உங்களுக்கு காட்டுறதுக்கே பயப்படுற அளவுக்கு எனக்கு லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. பட் ஓகே, இதில் மேபி இன்னும் ஒரு 2 ஷேட் வந்து நம்ம ட்ரை பண்ணி ஷேட் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல கொஞ்சம் டார்க்கர் நியூட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இட்ஸ் நாட் அ லைட் நியூட். இட்ஸ் இன் த நியூட் ப்ரௌன் ஃபேமிலி, பட் கொஞ்சம் டார்க்கர். பட் ஐ லைக் இட். குட் பர்ச்சேஸ். ஸோ நிறைய விஷயங்கள் விங்க் பண்ணேன் இந்த ஒரு ஹாலில், பட் தேவ் ஆல் பின் ப்ரிட்டி சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ அதனால இட்ஸ் குட். அண்ட் தட்ஸ் இட். தோஸ் ஆர் த திங்ஸ் ஐ வாண்டட் டு ஷோ யூ டுடே. ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு லிங்க்ஸ் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். And please, even though I did it, you guys don't do it. Impulsive purchases pannadinga. Try to refrain from it. Of course, there are one or two things that appa we can, like, get to make ourselves happy or feel like give ourselves some motivation appilla irukum. But please always be very aware of your spending capacity. I see a lot, okay, even amongst my friends, like ஒரு month salary வந்துச்சுன்னா end of the month வந்துட்டு கொஞ்சம் struggle பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். And they're not even like people who have too many responsibilities or anything like that. It's just that mind la vandu the spending capacity calculate panna theriyala, and they're all like really well educated kids also. So I think that idu vandu it's not something that comes naturally. We have to force it into ourselves, where நம்ம சம்பாதிக்கிறதுல சேவிங்ஸ்க்கு ஒரு பெரிய chunk கண்டிப்பா போயானோ. அந்த சேவிங்ஸ் வந்து நீங்க எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். If you want to put it in like a fixed deposit, or if you want to like buy some gold and save it, or however, I think every family has a different kind of logic and every individual has a different kind of understanding. So அந்த மாதிரி அந்த savings and investmentக்குன்னு ஒரு பெரிய chunk, like I'm not saying that நீங்க வந்து பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்லாம், பட் இதை பண்ற ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கணும். அது வந்து நீங்க மாசம் எவ்வளோ காசுங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். பட் அது வந்து பண்ற ஹேபிட்டை விட்டுறக்கூடாது. அது அது பண்ணாம இருக்கக்கூடாது. லைக் நம்ம 2 மாசம் பண்ணிட்டோம், ஸோ இந்த மாசம் சேவ் பண்ண வேணாம் அப்படின்லாம் பண்ணாம இருக்கணும். லைக் யூ ஹாவ் டு டூ இட் எவ்ரி மந்த் அண்ட் பி வெரி ரெகுலர் அபவுட் இட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைக் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து டோன்ட் ஷை அவே. இஃப் யூ ஹேவ் பேரண்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் ஸ்பவுசஸ், இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன், யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் ஆஃப் தெம். அண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை யூ ஹாவ் டு டூ. There's no questions about it. அது வந்து I don't believe that there's an escape route. Of course everybody has to be understanding. இப்போ வீட்டில் ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதனால நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம், நம்ம எல்லாமே செலவு பண்ணிக்கலாம்னு மற்றவங்கலாம் நினைக்கக்கூடாது. Everybody has to be responsible about themselves. But இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா இல்லை, ஓகே மேபி திஸ் இஸ் கோயிங் டு பி a long thing. எங்கள் அப்பா வந்து when he went to work, அவருக்கு வந்து அவங்க அண்ணாக்கு அவ்வளவா ஒரு நல்ல வேலை இல்லை. ஸோ அவருக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், இல்லை அவரை செட்டில் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு வந்து 2 தங்கச்சி இருந்தாங்க. 2 தங்கச்சிக்கும் ஃபுல் கல்யாண செலவு எங்கள் அப்பா தான் பண்ணினாரு. அண்ட் அதுக்கு நிறைய கடன் வாங்கி அதெல்லாம் அடைக்கணும்னு இருந்தது. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் இருந்துச்சு, அதையும் எங்கள் அப்பா தான் அடைச்சாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள். அண்ட் எங்கள் அம்மா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேலே because of her health reasons she couldn't work, and she ended up taking care of us, and she did her part so well. I'm very proud of my mother. Like எங்க அப்பா சம்பாதிச்சாரு, பட் இன்னைக்கு நாங்க என்னவா இருக்கோமோ எல்லாமே எங்க அம்மா பண்ணினது தான். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க அம்மா பயங்கரமா நிறைவேற்றினாங்க. இத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எங்க அம்மா சலிக்காம எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணினாங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எங்க அம்மா அவங்களுக்குன்னு 10 வருஷத்துல ஒரு தடவை தான் எங்க அம்மா ஷாப்பிங்கே பண்ணி நான் பார்த்துருக்கேன். மற்றதெல்லாம் யாராவது கிஃப்ட் கொடுத்தா உண்டு, ஏதாவது பண்ணினா உண்டு. பட் எங்க அம்மாவுக்கு எப்பவுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நான் என்ன பண்ணாலும் நான் அழகா இருப்பேன், நான் என்ன போட்டுக்கிட்டாலும் நான் அழகா இருப்பேன்ட்டு. ஒரே ஃபேமிலிக்கு ஒரே புடவையை வந்து 10 கல்யாணம் வந்துச்சுன்னா கூட 10 கல்யாணத்துக்கும் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லாம் எனக்கு எங்க அம்மாவை பார்த்தா வந்துச்சு. பட் எங்க அப்பாவை நான் சொல்றேன்ல, அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்ச காலத்துல அவருக்குன்னு அவர் எதுவுமே பண்ணிக்கிட்டது கிடையாது. அவர் சாப்பிட்றதுக்கு, அவர் தங்கறதுக்கான செலவு மட்டும் பார்த்துட்டு மற்றது எல்லாமே குடும்பத்துக்கு தான் அனுப்புவாரு. அண்ட் அந்த ஜெனரேஷன்ல அந்த ஒரு நீட் வந்து இன்னும் ஹையரா இருந்துச்சு. லைக் 10 பேர்ல 8 பேரோட வாழ்க்கை
வாழ்க்கை இதுவா தான் இருந்துச்சு. லைக் வீட்ட பார்த்துக்கணும், குடும்பத்துல அவங்களுக்கு அப்புறம் பொறந்தவங்களெல்லாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஆஃப் கோர்ஸ் அப்போ நெறைய குழந்தைங்கள பெத்து போட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆன் தெம். விச் நம்ம ஜெனரேஷன்ல மேபி 10 பேர்ல ஒரு 3, 4 பேருக்கு இவ்ளோ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். மத்தவங்களுக்குலாம் வந்து தி பேரண்ட்ஸ் ஹேவ் டேக்கன் கேர் ஆஃப் இட். இப்போ எனக்கும் இப்போ எங்க அண்ணாக்கு வந்து எனக்கு எங்க அண்ணா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்ல எங்க அண்ணா தான் என்ன வந்து பார்த்துக்கணும் அப்படின்லாம் இல்ல. ஆஃப் கோர்ஸ் அவர் பார்த்துக்கிறாரு. பட் ஐம் சேயிங் ஃபினான்ஷியலி அந்த ஒரு பர்டன் இல்ல. இப்போ எனக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு எந்த பர்டனும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஃபியூச்சர்ல என்னெல்லாம் விஷயங்கள் தேவைப்படும், இதெல்லாம் நடக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஹெல்த் கேருக்கு இவ்வளோலாம் நம்ம வந்து சார்ட்டடா இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு ஃபண்ட் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் இதெல்லாம் தேவைப்படலான்ற ஒரு மென்டல் கால்குலேஷனாவது இருக்கணும். இட்ஸ் லைக் அ பேசிக் திங். அண்ட் ஐ ஃபீல் த யங்கர் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ், the more you'll enjoy life. இதெல்லாம் வந்து I started earning when I was about 16, I think. So அப்பத்துல இருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் that's something of course my mother has helped me out and Ragab also helps me out. So today if I'm able to do all of these things, it's because நான் இது வந்து 10 வருஷம் முன்னாடி பண்ணல. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு, ரூம் இருக்கு. ஐ டோன்ட் நோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேனா இல்லை உங்களை குழப்பி விட்டுட்டேன் நான்ட்டு. பட் புரிஞ்சிருந்தா ஐம் ஹாப்பி. குழம்பு இருந்துச்சுன்னா நான் இன்னொரு நாள் இதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுகிறேன். பட் தி சன் இஸ் செட்டிங் டூ மச் அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் ராப் அப் திஸ் வீடியோ. இல்லைனா இதுவும் ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கும். பட் ஒன்ஸ் அகேன் வர்ச்சுவல் ஹக்ஸ். உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் I hope you enjoy these hauls and these videos. கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Okay? Until then, stay happy, stay safe, spend lots of time with your friends and family and have a lot of good memories. Create a lot of good memories. Okay? Love you. Bye.